என்ன யஜ்ஞம்? தேவ யஜ்ஞம். அங்க பாருங்க, ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம். என்ன யஜ்ஞம் சொன்னேன்? முதல் யஜ்ஞம் என்ன யஜ்ஞம் சொன்னேன்? தேவ யஜ்ஞம். இரண்டாவது ரிஷி யஜ்ஞம், மூணாவது பித்ரு யஜ்ஞம், நாலாவது நர யஜ்ஞம், ஐந்தாவது பூத யஜ்ஞம். தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம். 5 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது சொல்லுங்க. சரி, நான் திருப்பி ஒரு காலம் சொல்லிடுறேன். விளக்கம் சொல்லிட்டு அது கூட சொல்றீங்களா? தேவ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தினசரி அப்படின்னு சாப்பிட்டு சொல்லுது. ஆனா நம்ம காலையில் எழுப்பும்போது காக்கறியா தான் எழுப்போம். அதுல ஒரு டவுட் எங்களுக்கு. ஓம் நமச்சிவாயா சொல்லணுமா இல்ல ஓம் நமோ நாராயணா சொல்லணுமா? டவுட் இருக்கு. தினசரி காலையில ஒரு நாமத்தை சொல்லி நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் டவுட் கேட்டதால் அதை சொல்லி நான் சேர்த்துப்பார். நம்முடைய சாஸ்திரத்துல எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்லியிருக்கு, ரிக்வேதம் சொல்லுது. ஏதம் சொல்லிருக்கு அப்பதான் கடவுள் ஒருவர்தான், பரம்பொருள் ஒன்றுதான், பண்டிதர்கள் பல பெயருக்கு அழைக்கிறார்கள். இப்ப அந்த கடவுளை பற்றி எல்லாம் சொல்லியாச்சுன்னா மணிக்கணக்கில் ஆகும். நேரம் போயிட்டே இருக்கும். நான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 9 புத்தாண்டு பேசுமா? 14 சரி. இப்போ அப்படி கேட்டதா நான் அது போல சொல்றேன். முதல்ல கணவன் தான் என்ன செய்யணும்? எத்தனை சாமி முடியும்? அதுலதான் பயங்கர டவுட்டு. அதுலதான் பயங்கர டவுட்டு. அதுலதான் பயங்கர டவுட்டு. அப்போ நமக்கு இங்கே சாமி இல்லையா? எத்தனை சாமி இருக்குன்னா இந்து மதம் தெளிவா இருந்தா வேதத்துல சொன்னாங்க ஏகாம் சத்து கொஞ்சம் அந்த கடவுளை எப்படி பண்றாங்கன்னா நான் முதல்ல ஒரு மந்திரம் சொன்னேன், ஈசாவாசி தரும். அதுல கடவுளை பற்றி தான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா ஈசாவாசி தரும்னா கடவுளை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். கடவுளை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு ஒரு உருவம் இருக்க முடியுமா? எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரு, அவருக்கு ஒரு உருவம் இருக்குமா? இருக்காது, இருக்க முடியாது இல்லையா? நமக்கு ஒரு உருவம் இருக்குன்னா அர்த்தம் என்ன? இதுக்கு மேல நான் என்னைக்கு இந்த பக்கம் நான் என்னைக்கு இந்த பக்கம் நான் இல்லை. எனக்கு ஒரு உருவம் இருக்குன்னா நான் என்னைக்கு உட்பட்டவன். அவர் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும் போது அவருக்கு ஒரு உருவம் கிடையாது. இப்படி பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த கூட்டு சக்தியை தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். சிலவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த கூட்டு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுக்களால் ஆனது இந்த உலகம் முழுக்க அணுசக்தி. இந்திய மொத்த பிரபஞ்சத்தோட மொத்த அணுசக்தியும் சேர்ந்ததுதான் நாம கடவுள்னு சொல்றோம். அதை பரவன்னு சொல்றோம், இல்லை இறைவன் சொல்றோம். அந்த மொத்த பிரபஞ்சம் சொல்லும் போது நாம இருக்கக்கூடிய கேலக்சி பேர் தெரியுமா பிள்ளைகளுக்கு? மில்கி வே கேலக்சி. அனிதாமன் கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சிக்கு விட்டம் என்ன அப்படின்னு சொன்னா 1,00,000 ஒளி வருடம். ஒளியுடைய வேகத்துல 1,00,000 வருடம் போனாதான் ஒரு புள்ளியில இருந்து மையப்புள்ளி வழியாக அடுத்த புள்ளியை போய் அந்த எட்டு போய் சேர முடியும். ஏதாவது உட்கார்ந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏதாவது நல்ல ஆன்மீக நூலை சொல்லி இல்ல பகவத்கீதை எடுத்து நல்ல திருக்குறள் எடுத்து நீங்க பண்ண மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க பண்ணல தெரியும். குழந்தைகள் உள்ள தெரிஞ்சு மனதில்லை அப்படின்னா விட்டவரை குழந்தைகள் யாரு? நாம தான். குழந்தை 70 நாள் சாப்பிட்டு அடிக்கிறது 10 நாள் சாப்பிட்டு சொல்றோம். அது சொல்றேன். அப்ப என்ன காலையில எழுதுறேன் அம்மா காலத்துக்கு கூட அப்பா காலத்துக்கு கூட இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே அந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா அதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க வளர்ந்துற நேரம் பெற்றோர்களாகி உங்களுக்கு நன்மையாக இல்லை, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னுடைய அருள் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பகவான் அருள் நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு படிவு வரும், அகங்காரம் போகும். அப்படி இருக்கிறதுனால இன்னொரு விஷயம், அது பெரியார் ஆனந்தம் நம்ம கொண்டு முதியோர்களை சேர்க்கலாம். இப்ப பெரிய பிரச்சனை பாரதத்துல முதியோர் இல்லம்ங்கிறது பாப்பம்னு நான் சொல்லுவேன். ஆனா வேற வழி இல்லாதே நடந்தது. நாம நிலம் வந்து நடத்திட்டு இருக்கோம், வேற வழி இல்லை.
ஸ்கூல் தான் பூட்டிட்டு இருக்கு, முதியோர்களும் தொடங்கிட்டே இருக்கு. ஏன்னா தினசரி வெற்றி வைக்கப்படணும்னு சொல்லி இறந்தவர்களுக்கு இல்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணணும். இப்ப நாம நம்மளுடைய மாமனார் மாமியார் அம்மா அப்பா இவர்களெல்லாம் நாம அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்தோம்னா உள்ள பார்ப்போம் போய் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும். வெற்றி வைக்க முக்கியமானது. அடுத்தது நிறைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும். நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பழைய துணி மேல கொண்டு போகணும்ல நம்மளே மனைவி அவங்களுக்கு உதவி பண்ணணும்.